Hello everyone, this is Tyagarajan from Garud Defense Training Academy. இப்போ போன வீக் சண்டே வந்து NDA 2 நடந்துச்சு இல்லையா? ஸோ அதோட கீ பார்க்க போகிறோம். பேப்பர் 2 ஓட ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வித்வுட் மச் டிலே லெட்ஸ் கெட் இட் டு த கீ ஆன்சர்ஸ். Okay, so first question, weight and mass of an object are defined with Newton's law of motion. Which among the following is true? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Weight is a constant of proportionality, mass is a constant of proportionality, mass is not a constant of proportionality, weight is a universal constant. சாய்ஸஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்னா என்ன மாஸ்னா என்னன்னு தெரியல அப்படின்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். நான் இங்கே எழுதியிருக்கேன் ஆன்சர் வந்து பி அப்படின்னு சொல்லி ஒய் பி இஸ் த ஆன்சர்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ வெயிட் அண்ட் மாஸ் ஆர் டிஃபைன்ட் வித் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். இது கரெக்ட். இதுல எது கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா மாஸ் அப்படின்றது வேற, வெயிட் அப்படின்றது வேற. ஓகேவா? வெயிட்டோட ஃபார்முலாவே பார்த்தீங்க அப்படின்னா mg அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ் இன்டூ கிராவிட்டி, இட் இஸ் கிராவிட்டி டிபெண்ட். ஓகேவா? நம்ம வெயிட் இங்க ஒன்று இருக்கும், அதே மாதிரி வந்து மூணுல நம்மளோட வெயிட் வேற மாதிரி இருக்கும், ஸ்பேஸ்ல நம்ம ரொம்ப வெயிட்லெஸ் வேற இருக்கும். சரியா? ஸோ வெயிட் அப்படின்றது வந்து மாறிக்கிட்டே இருக்கிற விஷயம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் கிராவிட்டி. மாஸ் அப்படி கிடையாது. மாஸ் வந்து ஒரு பாடியோட கான்ஸ்டியூவன்ஸை டிபெண்ட் பண்ண ஒரு விஷயம். ஓகேவா? கான்ஸ்டியூவன்ஸை டிபெண்ட் பண்ண விஷயம். சரியா? உள்ள கண்டென்ட் எத்தனை பார்ட்டிகல்ஸ், இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஹவு மெனி பார்ட்டிகல்ஸ் அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் வந்து மாஸ் டிஃபைன் பண்ணுவாங்க. மாஸ் எங்க போனாலும் மாறாது, பட் வெயிட்ன்ற விஷயம் வந்து கிராவிட்டியை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது மாஸ் இஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஓகே, ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். வெயிட் வந்து இட் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. மாஸ் வந்து இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க. பிக்கு ஆப்போசிட்டா சி இருக்கு, ஸோ சியும் வராது. வெயிட் இஸ் அ யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்டும் கிடையாது. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபண்டமெண்டல் லா ஆஃப் பிசிக்ஸ் ரிக்வயர். ஓகேவா? ஸோ ஃபண்டமெண்டல் லா ஆஃப் பிசிக்ஸ் அப்படின்றது பேசிக்கா ஒரு ஒரு பிசிக்ஸ்ல எந்தெந்த லா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, மொமெண்டம் அண்ட் சார்ஜ். இதை மூணுத்தை பேஸ் பண்ணி தான் எப்பவுமே வந்து ஒரு பிசிக்ஸ் எந்த ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டாலுமே வந்து பிசிக்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இயங்கும். ஓகே, ஸோ நான் கன்சர்வேஷன் மோஸ்ட்டாக வரவே வராது. நான் கன்சர்வேஷன் வந்து இட் வில் ஹேப்பன் எந்தெந்த இடத்துல அப்படின்னா ஒரு இன்எலாஸ்டிக் கொலிஷன் நடக்கும் போதோ இல்லை வந்து ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் போதோ அந்த மாதிரி இடத்துல தான் வந்து இந்த நான் கன்சர்வேஷன் அப்படின்ற விஷயம் நடக்கும். பட் எந்த ஒரு விஷயம் நேச்சர்ல நடக்குது அப்படின்னாலுமே அது வந்து ஒரு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, மொமெண்டம் அண்ட் சார்ஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். சரியா? ஸோ எனர்ஜி அப்படின்னும் போது என்னன்னா எனர்ஜி ஃப்ளோ, தேர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ ஒரு ஃபேன் வந்து சுத்துது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இதே வந்து ஒரு ஏசி ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டு எலக்ட்ரிக்கல். ஸோ அந்த மாதிரி வந்து அது வந்து அந்த எனர்ஜி கன்சர்வேஷன். மொமெண்டம் கன்சர்வேஷன் மோஸ்டா இந்த கொலிஷன்ஸ். ஓகேவா? ஒரே டைரக்ஷன் நோக்கி கொலிஷன்ஸ் நடக்குது, இல்லை ஆப்போசிட் டைரக்ஷன் கொலிஷன் நடக்குது அப்படின்னா எனர்ஜி பிஃபோர் மொமெண்டம் பிஃபோர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு பிஃபோர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். அந்த மாதிரி வரும். சார்ஜ் சொல்லவே வேண்டாம். சார்ஜ் வந்து கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அந்த மாதிரி ஒரு அது ஹீட்டு. இந்த சார்ஜ் வந்து தேர் இஸ் ஆல்வேஸ் அ கண்டக்ஷன். ஓகேவா? கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு சார்ஜ் போறதா இருக்கட்டும், வோல்டேஜ், பவர், கரண்ட், அது எல்லாமே வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜை பத்தி பேசும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ ஒர்க் இஸ் செட் டு பி டன், ஒர்க் இஸ் செட் டு பி 1 ஜூல் when a force off அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் நான் மிஸ்டேக்கை கவனிக்கிறேன். பிகாஸ் 1 ஜூல் இஸ் டிஃபைன்ட் as 1 நியூட்டன் மூவ்ஸ் an object. ஆன்சர் இது கிடையாது. சரியா? 1 நியூட்டன் இஸ் டிஃபைன்ட் when 1 நியூட்டன் மூவ்ஸ் an object of 1 சென்டிமீட்டர் வராது, 1 மீட்டர் வந்திருக்கணும். ஸோ அப்படி பார்த்தா ஆப்ஷன் சி தான் வந்திருக்கணும். அதுலயும் மிஸ்டேக் இருக்கு. மீது எதுவுமே ஆன்சர் வர சான்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இது கிடையாது. 1 ஜூலுக்கு வந்து இதுதான் சப்போஸ் 1 மீட்டர் இருந்துச்சுன்னா சி தான் ஆன்சர் இருந்திருக்கும். ஆனால் இப்போதைக்கு ஆஸ் பர் கொஸ்டின் பேப்பர்ல there is a mistake in this question. Okay, so uniform motion of a car along a circular path. ஓகேவா? சர்க்குலர் பாத் அப்படின்னா ஒரு கார் வந்து இப்படி சர்க்குலர் மோஷன்ல இப்படி இருக்கு அப்படின்னா அதுல இந்த 4 விஷயத்துல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. A change in speed due to change in its direction of motion. ஸ்பீட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ அதுக்கும் டைரக்ஷனும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இவங்க டைரக்ஷன் வச்சு ஸ்பீடு மாறும்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஏ கண்டிப்பா வராது. A change in velocity due to change in direction of motion. Velocity வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் டிபெண்டா இருக்கிறதுனால அங்க மோஷன் டைரக்ஷன் கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். மொமெண்டம் டியூ டு நோ சேஞ்ச் இன் டைரக்ஷன். இங்க வந்து சேஞ்ச் இருக்கு, டைரக்ஷன் சேஞ்ச் இருக்கு. ஸோ அப்போ இதுவே தப்பாயிடுச்சு. ஸோ சி வராது. A constant momentum due to change in its direction. இப்படியும் சொல்ல முடியாது. சுத்தும் போது மொமெண்டம் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். பிகாஸ் மொமெண்டம் வந்து மாஸ் இன்டு வெலாசிட்டி, வெலாசிட்டி டிபெண்டன்ட். ஓகேவா? ஸோ அங்க வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு, மொமெண்டம் கான்ஸ்டன்டா இருக்காது, மொமெண்டமும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆப்ஷன் டியும் வராது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த
correct answer. 3 equal resistors are connected in parallel configuration in a closed circuit. Then the total resistance in the circuit. நம்மளுக்கு already தெரியும் parallel circuit formula 1 by Rp is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. இதை நாமளே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு போடுவோம். 3 ஈக்குவல் ரெசிஸ்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன எடுத்துக்கலாம்? சே ஃபார் 1 ஓம் எடுத்துக்கிட்டா ஈஸியாக இருக்கும். 1 by 1 1 by 1 1 by 1 மூணுத்தையும் ஆட் பண்ணால் டெசிமல் சேம் கீழே. ஸோ சேம் 1 by Rp. அப்போ வெறும் Rp ஆன்சர் என்ன வரும்? 1 by 3ன்னு வரும். இல்லை வேற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு போடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஓம் ரெசிஸ்டர்ஸ் 3 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 1 by 2 1 by 2 1 by 2 சேம் டினாமினேட்டர். ஸோ 2 3. ஓகே, ஸோ அப்போ வெறும் Rp என்ன வரும்? 2 by 3ன்னு வரும். ஆர் வி கேன் ரைட் இட் லைக் 2 into 1 by 3 அப்படின்னு எழுதலாம். ரெண்டும் சேம் தானே, சரியா? ஸோ இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் இன்டூ 1 by 3. இங்கேயும் அதே தான், இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் இன்டூ 1 by 3. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட். 1/3 ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஈக்குவல் ரெசிஸ்டர் இருக்கு அப்படின்னா எப்பவுமே வந்து அந்த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டரோட, இங்க நான் 1 ஓம் வந்து இண்டிவிஜுவல் ரெசிஸ்டரா எடுத்திருக்கேன். இந்த இடத்துல வந்து 2 ஓம்ஸை வந்து ரெசிஸ்டர் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டரா எடுத்திருக்கேன், சரியா? ஸோ இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர் இன்டூ 1 by 3 தான் நம்மளோட ஆன்சரா எப்பவுமே இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 1/3 ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர். Rutherford's alpha particle scattering experiment was responsible for the discovery of which one of the following அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is atomic nucleus அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. ஒரு ஆல்ஃபா ரேஸ் இருக்கும். ஒரு ஆல்ஃபா ரேஸை வந்து ஒரு கோல்டு ஃபாயில்ல வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கோல்டு ஃபாயிலை பாஸ் பண்ணிட்டு சிலது வந்து ஸ்க்ரீனில் டச் பண்ணிட்டு இருக்கும், சிலது வந்து ஸ்க்ரீனை டிவியேட் ஆகி டச் பண்ணிட்டு வந்துடும், சிலது வந்துட்டு தான் இப்படி பூந்து வெளியே வரும், சரியா? ஸோ இந்த டிவியேட் ஆன இடத்துலலாம் வந்து கிளஸ்டர் ஆஃப் பாசிட்டிவ் புரோட்டான்ஸ் வந்து ஒன்னா கும்பலா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து ஓகே, அது கும்பலா ஒரே இடத்துல இருக்குது, நியூக்ளியர் கான்சென்ட்ரேஷனா இருக்கிறதுனால அதுக்கு வந்து அட்டாமிக் நியூக்ளியஸ். பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி இல்லை, தாம்சன் அட்டாமிக் மாடல் மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி இல்லை, அது வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ atomic nucleus is the discovery of Rutherford alpha particle. It is a very simple direct question. What is the maximum number of electrons in M shell? ஓகேவா? நம்ம ஷெல்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியும். K L M N. ஸோ தேர்ட் ஷெல் இது. ஓகே, 1 2 தேர்ட் ஷெல் இது. நம்மளுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்கு, 2n² அப்படின்னு சொல்லுவாங்க, டு அகாமடேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கான ஃபார்முலா. ஸோ 2 into 3 the whole square. ஸோ 3 square வந்து 9. So answer is 18. 9 2s are 18. So option C is the answer. Another simple question. Chlorine occurs in the nature in the 2 isotopic forms of mass. Chlorine oda 2 isotope, one on 35 atomic mass unit and one 37 atomic mass unit in the ratio 3:1. What is the average atomic mass னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை, இதோட ரேஷியோ மல்டிப்ளை பண்ணி ஆவரேஜ் எடுக்கும், வேற ஒன்றும் கிடையாது. 35 into 3 plus 37 into 1 divided by total ratio வந்து 3 plus 1. Okay, so when you solve this, you will get the answer as 35.5 atomic mass. The simple arithmetic calculation, I think you can do it. 35.5 atomic mass units is the average atomic mass of the chlorine atom. Okay, periodic table 35.5 தான் கொடுத்திருப்பாங்க because it indicates both the isotope. Right? So which one of the following elements isotopes is used in the treatment of cancer? இது ஒரு direct factual question இது, சரியா? இதுக்கு வந்து நம்ம யூசர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், யூசர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸ், ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ கொபால்ட் இஸ் தான் ஆன்சர், டைரக்ட் ஆன்சர், சரியா? C60 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, CO60. டு ப்ரொடெக்ட் ஸ்டீல் அண்ட் அயர்ன் ஃப்ரம் ரஸ்டிங் அ தின் லேயர் ஆஃப் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல் இஸ் அப்ளைட்? ஸோ த ஆன்சர் இஸ் ஜிங்க் அப்ளை பண்ணுவாங்க, சரியா? ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டீலும் சரி அயனும் சரி தண்ணி படும் போது இட் கெட்ஸ் ஆக்சிடைஸ். H2O தண்ணி H2O அதே நேரத்தில் காற்று படும்போது ஸோ ஆக்சிடைஸ் ஆகிட்டு இட் ஃபார்ம்ஸ் ரஸ்ட், Fe2O3 அப்படின்னு சொல்லி ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணும், சரியா? ஸோ இந்த ரஸ்ட் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we used to give a zinc coating ஒன்று அது மேலே கொடுத்தோம் அப்படின்னா இந்த டைரெக்டாக தண்ணி படுறதோ டைரெக்டாக ஆக்சிஜன் படுறதோ இருக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லைஃப் வரும் எந்த ஒரு ஸ்டீல் அயனாக இருந்தாலுமே. ஸோ ஆப்ஷன் B is the answer, zinc is the answer. Okay, cinnabar is an ore of which one of the following அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is mercury, சரியா? இதுவும் ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் தான், சரியா? ஸோ ஓர்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக there are 2 types. ஒன்று வந்து மினரல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஓர் அப்படின்னு சொல்லுவாங்க. மினரல் இஸ் நத்திங் பட் நம்ம பூமிக்குள்ள கிடைக்கிற எல்லா எலமெண்ட்ஸும், ஓகேவா, அது வந்து மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா எலமெண்ட்ஸ்ல இருந்துமே நம்மளுக்கு தேவையான விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியாது, ஓகேவா? சில மினரல்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் வந்து நம்மளால தேவையான சோடியமா இருக்கட்டும், ஜிங்கா இருக்கட்டும், மெர்குரியா இருக்கட்டும்,
இல்லை அயனாக இருக்கட்டும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த எலமெண்ட்ஸ்லேருந்து ஒரு மெட்டலோ நான் மெட்டலோ நமக்கு தேவையான எலமெண்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கோ தட் இஸ் கால்ட் as ore. ஓகேவா? ஸோ all minerals are not ores but all ores are minerals. இந்த சென்டென்ஸ் இன்னொரு வாட்டி திருப்பி ரிவைண்ட் பண்ணி கேளுங்க, அதுதான் அர்த்தம் புரியும். ஸோ சினபார்லேருந்து எது எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி தான் எடுப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் ஒன் இமேஜின் அ கரண்ட் கேரியிங் கண்டக்டர், ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் அப்படியே ஒரு கண்டக்டர்ல அப்படி கரண்ட் போயிட்டு இருக்கு, சரியா? அப்படி மேல் நோக்கி போயிட்டு இருக்கு with magnetic field of lines in anti-clockwise direction. ஓகே, magnetic field எந்த பக்கம் இருக்கு? anti-clockwise direction இருக்கு. ஸோ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து எதை வச்சு டிட்டர்மைன் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக கரண்ட் எல்லாமே அப்வர்ட்ஸ்ல போகும்போது நம்ம ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணுவோம், சரியா? ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணும்போது இப்படி சப்போஸ் இப்படி ஹோல்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம கை வந்து இப்படி பிடிக்கும், கை வந்து இந்த பக்கம் ஹோல்ட் பண்ணும், சரியா? ஸோ கரண்ட் இஸ் இன், இது வந்து ஆன்டி-கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ நம்ம தம் ஃபிங்கர் தான் வந்து கரண்டோட டைரக்ஷனை குறிக்கும், சரியா? ஸோ அப்புறம் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா யூசிங் ரைட் அண்ட் தம் ரூல் இந்த மாதிரி ஆன்டி-கிளாக்வைஸ் டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்துச்சுன்னா கரண்ட் மேல் நோக்கி போகுது, ஸோ இட் வுட் பி இன் த அப்வர்ட் டைரக்ஷன். இதே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் வந்து டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன், கையை எப்படி திருப்பி பிடிச்சிருக்கும், ஸோ அப்போ கரண்ட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல போயிருக்கும், சரியா? ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட் ஹேண்ட் தம் ரூல் வச்சுட்டு அப்வர்ட் டைரக்ஷன்ல போறது. The device used to produce electric current. இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு பார்த்த உடனே அம்மீட்டர் டிக் பண்ணிடுவாங்க, ஓகேவா? அவங்க வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ற டிவைஸை கேட்கல, எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ற இதை கேட்டிருக்காங்க, சரியா? மோட்டார் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு மெக்கானிக்கல் எனர்ஜியா மாற்றும், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணாது, எலக்ட்ரிசிட்டி வச்சு தான் ஓடுமே. ஜென்ரேட்டர் தான் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாற்றும். ஸோ ஜென்ரேட்டர் இஸ் எனர்ஜி. அம்மீட்டர் வந்து மெஷர்ஸ் கரண்ட், கேல்வனோமீட்டர் வந்து வோல்டேஜ், மைன்யூட் வோல்டேஜ் கூட மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், சரியா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர், சரியா? மீதி கிடையாது. இது ரெண்டுமே வந்து மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். டிண்டால் எஃபெக்ட். டிண்டால் எஃபெக்ட் எதோட ஃபினாமினன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிண்டால் எஃபெக்ட்னா ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து இந்த மோஸ்டா இந்த ஏர்லி மார்னிங் டைம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு ஜன்னல் வழியா வந்து சின்ன சின்ன லைட் ரேஸ் வந்து அப்படியே உள்ள வரும், சரியா? சின்ன சின்ன லைட் ரேஸ் வந்து அப்படி கோடு கூட உள்ள வரும் இல்லையா? தட் இஸ் கால்ட் as டிண்டால் எஃபெக்ட். அது ஏன் நடக்குது அப்படின்னா காத்துல இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஓகேவா, லைட்டோட வேவ் லென்த்தை விட பெருசா இருக்கிறதுனால அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து லைட்டை செதறடிக்கும். அப்படி செதறடிக்கும் போது அந்த சின்ன சின்ன கோடா நல்லா கிளியரா தெரியும். நம்ம வீட்டிலே கவனிச்சிருப்போம், காலங்காத்தால வந்து சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் அந்த காத்துல மிதக்கிட்டு இருக்கிறது ரொம்ப அழகா தெரியும். அது கிட்ட போய் ஏதாவது துணியை உதிரணும் அப்படின்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுறது ரொம்ப கிளியரா தெரியும். ஸோ அதுதான் டிண்டால் எஃபெக்ட் இஸ் நத்திங் பட் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ twinkling of stars is primarily due to what அப்படின்னா atmospheric refraction. ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா வேற, போலரைசேஷன் அப்படின்னா வேற. டிஸ்பர்ஷன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி கலர்ஸ். ஓகே, போலரைசேஷனா வந்து பிளஸ் மைனஸ் இல்லை ஒன்றுல இன்க்ளூட் ஆகும். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா லைட் எந்த சர்ஃபேஸ்ல வருதோ அதே சர்ஃபேஸ் திரும்பி போயிடும். ஸோ இது மூணுமே ஆன்சர் கிடையாது. டிஸ்பர்ஷன் வந்து we have 7 colors, ஸோ இது ஒன்றும் ஆன்சர் கிடையாது. ரிஃப்ராக்ஷன், ஒரு சன்லைட்ல இருந்து இப்படி ரே ஆஃப் லைட் வந்து பூமியை நோக்கி வரும்போது, எர்த்தை நோக்கி வரும்போது என்ன ஆகும்னா இட் ஹேஸ் டு கிராஸ் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர், ஓகேவா? ட்ரோபோஸ்பியர், அயனோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர். ஆனால் எல்லாமே ஒரே டென்சிட்டியில் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஒன்று ரேரர் மீடியமாக இருக்கும், ஒன்று டென்சர் மீடியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மீடியம்ஸை வந்து கிராஸ் பண்ணி வரும்போது லைட் வந்து ரேரர் டென்சர்னு போகும்போது அந்த ரே ஆஃப் லைட் சஃபர்ஸ் மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன், ஓகேவா? ஸோ மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன் அப்படியே போகும், சரியா? அப்போ வந்து இந்த ரீச் வந்து ஆகும். சாரி, சன் இல்லை, ஸ்டார்னு வச்சுங்க, சரியா? ஸோ இப்போ இந்த ஸ்டார், அப்போ நம்ம கண்ணு எப்படி, கண்ணு வளைஞ்சு பார்க்காது, கண்ணு நேராக தான் பார்க்கும் இல்லையா? ஸோ நம்ம கண்ணு வந்து என்ன பண்ணும், இப்படி நேராக பார்க்கும்போது அந்த ஸ்டார் வந்து இங்கே இருக்கிற மாதிரி தெரியும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும்போது நமக்கு அது ட்விங்கிள் ஆகுற மாதிரி தெரியுது, பட் ஆக்சுவலாக ஸ்டார்ஸ் வந்து ட்விங்கிள் ஆகாது. ஸோ ஆன்சர் இஸ் ரிஃப்ராக்ஷன். Okay, so from December 1 we are commencing our NDA 1 for 2022. So those who are willing to participate, those who are willing to learn with us, those who are willing to crack NDA, you can visit www.garuddefensetraining.com. Okay, right? The pH value of milk of magnesia அப்படின்றது வந்து magnesium hydroxide. அது வந்து it is a base, ஓகேவா? MgOH twice அப்படின்னு சொல்லுவாங்க. It is a base. பேஸ் அப்படின்னாலே வந்து pH வேல்யூ எங்கேருந்து இருக்கும், 7ல இருந்து 14 தான் இருக்கும், சரியா? ஸோ இதுல மில்க் ஆஃப் மெக்னீஷியா இஸ் அ
ஒரு மாடரேட்டான பேஸ், ரொம்ப ஸ்ட்ராங் பேஸும் இல்லை, வீக் பேஸும் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் 10. சரியா? 7 கீழே இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் as acid அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ which one of the following compounds is used in black and white photography அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அந்த கைண்ட் ஆஃப் factual question, ரைட்டா? ஸோ AgBr is the, so AgCl is the answer. AgCl is nothing but silver chloride. So what is the number of water molecules present in the ferrous sulfate crystal அப்படின்னு சொல்லுவாங்க. ferrous sulfate crystalனா ஒன்றும் கிடையாது, அது வந்து வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதான் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ்னா ஒன்றும் கிடையாது, இட் இஸ் நத்திங் பட் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். கொஞ்சம் ஈரப்பதம் வந்து கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கும், அது பேர் தான் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். ஸோ மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, அதாவது FeSO4.7H2O. ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு சில அதர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் கூட அப்படிதான். காப்பர் சல்ஃபேட்ல 5 கிறிஸ்டலைன் இருக்கும். அதே மாதிரி ஜிப்சம்ல CaSO4.2H2O இருக்கும். சரியா? இந்த மாதிரி நிறைய வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் சால்ட் இருக்கு, கூடவே இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் த கலர் ஆஃப் த precipitate obtained by passing CO2 gas through lime water? CO2 is nothing but carbon dioxide. ஸோ கார்பன் டை ஆக்சைடில் வந்து லைம் வாட்டரில் பாஸ் பண்ணுவோம். லைம் வாட்டர் இஸ் நத்திங் பட் Ca. ஓகேவா? நம்மளுக்கு என்ன precipitate கலர் கிடைக்கும்னா ஒயிட் கலர் precipitate கிடைக்கும். சரியா? ஸோ இதில் வந்து CO2 பாஸ் பண்ணும்போது வில் கெட் ஒரு மில்கி ஒயிட் precipitate மாதிரி இருக்கும். சரியா? தட் இஸ் நத்திங் பட் ஒயிட் கலர் precipitate. Which one of the following pair of elements is liquid at room temperature and at normal pressure? ஓகேவா? ஸோ நமக்கு தெரிஞ்சு நம்ம அதிகமாக பார்த்த ஒரு லிக்விட் மெட்டல் ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி மட்டும்தான். சரியா? ஸோ மெர்க்குரி பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துல இருக்கு. சரியா? அப்போ இதுவும் ஆன்சரா வராது, இதுவும் ஆன்சரா வராது. ஓகேவா? ஸோ மெர்க்குரி அண்ட் புரோமினா இல்லை கேலியம் அண்ட் மெர்க்குரியான்றதான் கேள்வி. ஆக்சுவலாக ஆன்சர் பி கிடையாது, ஆன்சர் இஸ் சி. ஏன் அப்படி சொல்றேன்னா புரோமின் வந்து நான் மெட்டல். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம we are left with only one option which is nothing but gallium and mercury. இவங்க 2 பேர் தான் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து லிக்விடாக இருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம தெர்மோமீட்டர்ஸ் நிறைய பார்த்துருப்போம், அதுக்குள்ள லிக்விட் தான் இருக்கும் இல்லையா? அதுதான் மெர்க்குரி மெட்டல்னு தெரிஞ்சால் மட்டும் போதும், we can easily answer this question. Which one of the following method can be used to separate anthracene from a mixture of salt and anthracene? அப்படின்னா சால்ட்டும் ஆந்த்ரசீனும் மிக்ஸ் பண்ணி இருக்கும் போது எப்படி இதை தனியாக பிரிக்கிறதுனா யூசிங் சப்ளிமேஷன். ஓகேவா? சால்ட்டும் ஆந்த்ரசீனும் ஒன்னா இருக்கும் போது நம்ம ஹீட் கொடுத்தோம் அப்படின்னா அதுல ஆந்த்ரசீன் டக்குன்னு எவாபரேட் ஆகி சாலிட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கேஸாக மாதிரி போயிடும், மீதி இருக்கிறது சால்ட் மட்டும் தான் இருக்கும். சரி, அந்த கேஸை நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படின்னாலே ஆந்த்ரசீன் தனியாக அப்புறம் சால்ட் தனியாக பிரித்து எடுத்துடலாம். ஸோ ஆன்சர் இஸ் சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு ஸ்ட்ரெயிட் அவே கேஸ். அதில் லிக்விட் ஸ்டேட் டச் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக கேஸாக போகிறது தான் வந்து சப்ளிமேஷன். ஸோ அகெயின் ஐ எம் ரிமைண்டிங் யூ, we are starting the NDA 1 batch from December 1. Those who want to crack the exam, join us as soon as possible. Visit www.garuddefensetraining.com. So power of a lens of focal length வந்து 25 cm கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் இஸ் நத்திங் பட் 1/f. சரியா? ஸோ ஃபோக்கல் லென்த் சென்டிமீட்டர்ல இருக்கு, அதை மீட்டராக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா 0.25 மீட்டர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ 1/0.25 இஸ் நத்திங் பட் இன்டூ 100 பண்ணோம் அப்படின்னா we will get 100/25. so answer is 4. 4 diopter. Diopter is the unit of power. so answer is 4. See, 4 diopter. Reverberation is a phenomenon associated with என்னன்னா multiple reflection of sound. ஓகேவா? ஒரு ரே ஆஃப் சவுண்ட் இப்படி போகுது அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ்ல பட்டு திரும்பி அதை கண்டினியூஸா திரும்பி வர்றது பேர் தான் வந்து ரிவர்பேஷன். ரிவர்பேஷன் எக்கோக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒவ்வொரு சவுண்டும் டிஸ்டிங்டா தெரியுது, கிளியரா கேட்குது அப்படின்னா அது பெரிய எக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வர சவுண்டு ஒன்று ஓவர்லேப் ஆகி கேட்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரிவர்பேஷன். வைப்ரேஷன் அப்படின்னு, ரிஃப்ளெக்ஷன் பிளஸ் வைப்ரேஷன், அதுதான் வந்து ரிவர்பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் பி. Which among the following is true for propagation of sound waves? என்னன்னா sound waves can travel in vacuum. கண்டிப்பா கிடையாது. sound wave needs a travel. Sound waves cannot travel in vacuum and it is a longitudinal wave with air. Exactly correct. Longitudinal wave na ஒண்ணும் கிடையாது. Compression rarefaction. Compression rarefaction. அதுதான் வந்து longitudinal waves. Sound can travel in vacuum. இதுவும் வராது. Sound cannot travel in vacuum and it is a transverse wave in air. இங்க தான் தப்பு. ஓகேவா? transverse wave இப்படி இருக்கும், crest and trough வச்சு இருக்கும். so crest and trough வச்சு ஃபார்ம் ஆகாது. so obviously answer B is correct. Which one of the following ions is not isoelectronic with F? இது வந்து direct in the question. It's a factual question. so N- nitrogen.
What is the total number of covalent bonds in methanol? எத்தனை covalent bond இருக்கு மெத்தனால்ல? சரியா? So methanol நமக்கு எல்லாருக்குமே தெரியும் CH3OH அப்படின்னு சொல்லுவாங்க. So there are totally 5 bonds in 5 covalent bonds in methanol. methanol அப்படின்றது organic chemistry. Organic chemistry அப்படின்னா நம்ம கார்பனை பத்தி நிறைய படிப்போம். Carbon forms covalent bond. ஓகேவா? ஸோ அங்கே எத்தனை பாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா we have totally 5 number of bond in covalent, 5 number of bonds in methanol. Which one of the following is a chemical formula of plaster of Paris? அப்படின்னு பார்த்தீங்கன்னா CaSO4.12H2O. ஓகேவா? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மாவு கட்டு போடுறதுக்கெல்லாம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில பிளஸ் வந்து இந்த ஸ்கல்ப்சர் ஆர்ட் மேக்கிங்ல கிளே மேக்கிங்ல வந்து ரொம்ப அதிகமாக பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம தண்ணியில போட்டோம்னா நல்லா கட்டியாக மாறிடும். விச் இஸ் நத்திங் பட் ஜிப்சம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஜிப்சம் வந்து 2H2O. இது வந்து ஜிப்சம். ஸோ ஜிப்சமுக்கும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்க half water of crystallization, இங்க 2 water of crystallization. So answer A is correct. The image of an object formed by the plane mirror எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னா நம்மளோட இமேஜ் வந்து அப்படியே ரிவர்ஸ்ல தெரியும், லேட்ரல் இன்வெர்டடா தெரியும். சரியா? ஸோ எப்படி இருக்கும்? நேரா இருக்குமா? எஸ், எரெக்டா இருக்கும். ஸோ எரெக்ட் எங்க இருக்கு பாருங்க, இந்த ரெண்டு இன்வெர்டட். ஸோ இது வராது. ஸோ எரெக்ட் இது ரெண்டு தான் இப்போ இருக்கு நமக்கு. ஸோ எரெக்ட் வந்தாலே இது நம்ம பார்க்கறது வந்து வர்ச்சுவல் இமேஜ். அது வந்து ஒரிஜினல் மீட் ஆகலை, லைட் ரேஸ் ரியலாக மீட் ஆகலை, வர்ச்சுவலாக மீட் ஆகுது. ஸோ அதனால வந்து வர்ச்சுவல் அண்ட் நம்ம பார்க்கறதுக்கு சேம் சைஸ் இல்லையா? வர்ச்சுவல் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே சேம் சைஸாக லார்ஜராக வச்சு கண்டுபிடிச்சலாம். கண்டிப்பாக பெரிய இமேஜ் வரப்போகிறது இல்லை வீட்டு கண்ணாடியில், சேம் சைஸ் தான் வரப்போகுது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ இட்ஸ் அகைன் ரிமைண்டர், NDA 1 batch starting from December 1. Kindly enroll yourself. Okay, so இதோட உங்களோட GDA general ability டெஸ்டோட இது முடியுது. So hope you stay in touch with us. Subscribe us for more videos. Thank you.